ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட கிளாஸில் 10th மேக்ஸில் இருக்கக்கூடிய முக்கோணவியல்ங்கிற சாப்டர் இருக்கக்கூடிய வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் சம் தான் ஒன்று பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இதில் 7 சம்ஸ்க்குரிய வீடியோஸ் போட்டிருக்கேன் நம்ம சேனலில், அதை செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம 8வது சம் பார்க்கலாம். சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பயிற்சி 6.3ல் 3வது சம்மாக இருக்கும். இது செப்டம்பர் 2020 பப்ளிக் எக்ஸாமில் இந்த சம் கேட்டிருந்தாங்க. இந்த உயரங்களும் தொலைவுகளுங்கிற அந்த ஹெட்டிங் கீழே தான் இந்த சம்ஸ் எல்லாம் வரும். இதில் பார்த்தீங்கன்னா, இதில் எந்த கொஷின் கொடுத்துருந்தாங்கனாலுமே நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கொஷினை நல்லா ரீட் பண்ணி நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இதுக்கு ஒரு நீட்டாக ஒரு படம் வரைஞ்சிடணும். படம் வரைஞ்சாலே இதில் சம் வந்து நம்ம கிளியராக போட்டுடலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 60 மீட்டர் உயரமுள்ள கோபுரத்தின் உச்சியிலிருந்து செங்குத்தாக உள்ள ஒரு விளக்கு கம்பத்தின் உச்சி மற்றும் அடியின் இறக்க கோணங்கள் முறையே 38 டிகிரி மற்றும் 60 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம வந்து அப்படின்னா விளக்கு கம்பத்தோட உயரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 60 மீட்டர் உயரமுள்ள ஒரு கோபுரம் இருக்குது. அதில் இருந்து ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய விளக்கு கம்பத்தினுடைய உச்சி மற்றும் அடி ரெண்டுக்குமே இறக்க கோணங்கள் தான் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த கோபுரத்திலிருந்து நம்ம கீழ் நோக்கி பார்க்கும்போது தான் நம்மளுக்கு வந்து இறக்க கோணம் உருவாகும். ஸோ கோபுரம் ரொம்ப ஹைட்டாக இருக்கும்னு அர்த்தம், விளக்கு கம்பம் அதை விட கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும்னு அர்த்தம். ஸோ முதல்ல என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, கீழே தரைப்பகுதிக்காக கிடைமட்டமாக ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம். இப்போ இதில் நம்ம இங்கே வரையக்கூடிய இந்த கோடு எதை குறிக்குது அப்படின்னா வந்து கோபுரத்தை குறிக்குது. இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய விளக்கு கம்பம் பார்த்தீங்க அப்படின்னா இதை விட கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு வந்து இறக்க கோணம் உருவாகுது. அதனால இதை விட இங்கே கொஞ்சம் ஷார்ட்டாக போட்டுக்குங்க. இதில் ஏபி அப்படிங்கிறது என்னன்னா கோபுரம், சிடி அப்படிங்கிறது என்னன்னா விளக்கு கம்பம். சரிங்களா? இப்போ இந்த கோபுரத்தினுடைய உச்சியிலிருந்து விளக்கு கம்பத்தோட உச்சிக்குரிய இறக்க கோணம் எவ்வளோ டிகிரினா 38 டிகிரி. அதே மாதிரி விளக்கு கம்பத்தோட அடிக்குரிய இறக்க கோணம் எவ்வளோ டிகிரினா 60 டிகிரி. ஸோ ஃபர்ஸ்ட் இறக்க கோணம் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ இந்த உயரத்துல இருந்து இந்த கோபுரத்தினுடைய உச்சியிலிருந்து தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம நிற்கிறோம்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல இருந்து நம்ம கிடைமட்டமா பார்க்கக்கூடிய இந்த கிடைமட்ட பார்வை கோடு ஒன்று ஃபர்ஸ்ட் நீங்க வரைஞ்சுக்கணும். அதுல இருந்து தான் நீங்க கீழ் நோக்கி பார்க்கக்கூடிய பார்வை கோடு. இங்க ஃபர்ஸ்ட் நம்ம வந்து விளக்கு கம்பத்தினுடைய உச்சியை தான் பார்க்குறோம். ஸோ இப்படி வரைஞ்சுக்கணும். சரிங்களா? இந்த புள்ளியில இருந்து இது கிடைமட்ட பார்வை கோடு, இது விளக்கு கம்பத்தின் உச்சிக்கான பார்வை கோடு. இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட கோணம் தான் எவ்வளோ டிகிரினா 38 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த கோபுரத்தினுடைய உச்சியிலிருந்து இந்த விளக்கு கம்பத்தினுடைய அடிக்குரிய இறக்க கோணம். ஸோ ஆல்ரெடி கிடைமட்ட பார்வை கோடு போட்டிருக்கிறோம். இங்க வந்து இறக்க கோணத்துக்குரிய கோடு, அதாவது கீழ் நோக்கி பார்க்கக்கூடிய அந்த கோடும் போட்டுக்கிறோம் இறக்க கோணத்துக்கு. ஸோ இந்த கிடைமட்ட பார்வை கோட்டுக்கும் இந்த பார்வை கோட்டுக்கும் இடைப்பட்ட இந்த கோணம் தான் எவ்வளோ டிகிரினா 60 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்ப என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து 2 இணைகோடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒன்றுவிட்ட கோணங்கள் சமம். ஸோ இப்ப இந்த கோடு இங்க வந்து கிடைமட்டமா இருக்கிறதுனால இந்த இடத்துல சிங்கிற இடத்துலயும் வந்து நம்ம ஒரு கிடைமட்ட கோடு வரையணும். ஸோ இந்த இடத்துல இங்க கிடைமட்ட கோடு வரைஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இப்ப எதுவும் இணையா இருக்கும்னா, இங்க மேல வரைஞ்ச இந்த கிடைமட்ட கோடும் இங்க நம்ம வரைஞ்சிருக்கிற கிடைமட்ட கோடும் ஒண்ணுக்கு ஒண்ணு இணையா இருக்கும். அப்ப இணைங்கிறதுனால இந்த கோணமும் சமமா தான் இருக்கும். ஏன்னா ஒன்று விட்ட கோணங்கள். இது ஒரு குறுக்கு வெட்டி மாதிரி அமையுது. ஸோ ஒன்று விட்ட கோணங்கள் சமங்கிறதுனால இது 38 டிகிரினா இதுவும் 38 டிகிரியா தான் இருக்கும். சரிங்களா? ஏற்ற கோண கணக்குல இப்படி எல்லாம் குறிக்கிற மாதிரி இருக்காது. ஆனா இறக்க கோண கணக்குல மேல குறிச்சிட்டு தான், ஏன்னா மேல இருந்தா கீழ் நோக்கி பாக்குறோம். ஸோ மேல கோணம் குறிச்சிட்டு அதுக்கு நேர் எந்த இடத்துல நம்ம போய் பார்க்குறோமோ, எந்த இடத்த பார்க்குறோமோ அந்த இடத்துல ஒரு கிடைமட்ட கோடு வரைஞ்சு அந்த இடத்துல அதே கோணத்தை குறிச்சுக்கணும். அதே மாதிரி தான் பாருங்க, இங்க 60 டிகிரி குறிச்சிருக்கிறோம். இந்த இடத்த தானே பார்க்குறோம். இந்த இடத்துல இதுவும் 60 டிகிரியா இருக்கும். எப்படின்னு பாருங்க, இந்த கிடைமட்ட கோடும் இந்த தரைக்கான கோடும் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு இணை. இது வந்து ஒரு குறுக்கு வெட்டி. ஸோ ஒன்று விட்ட கோணங்கள் சமம்ங்கிறதுனால இந்த கோணமும் சமமாக தான் இருக்கும். ஸோ படம் ஃபுல்லாக வரைஞ்சிட்டோம். இதில் ஏபிங்கிறதுனுடைய ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 60 மீட்டர். அதாவது கோபுரத்தோட ஹைட் வந்து 60 மீட்டர் கொடுத்துருக்குறாங்க. இதனுடைய ஹைட்டை தான் கண்டுபிடிக்கணும். இதை ஹெச்னு எழுதிக்கலாம். இப்போ நம்ம எதை என்னென்னவா எடுத்தோமோ அதையெல்லாம் இந்த இடத்துல குறிச்சிடலாம். இதில் ஏபிங்கிறது எதை குறிக்குதுன்னா கோபுரத்தை குறிக்குது. அதே மாதிரி சிடிங்கிறது எதை குறிக்குதுன்னா விளக்கு கம்பத்தை குறிக்குது. ஸோ இதை மட்டும் எழுதிக்கங்க. இப்போ எல்லா ஏற்றக்கோண இறக்க கோண கணக்குகளையுமே, இந்த உயரங்களும் தொலைவுகளும் கணக்குகளையுமே 2 செங்கோண முக்கோணம் வரும். அதுல ஒரு செங்கோண முக்கோணத்திலிருந்து ஒரு அளவு கண்டுபிடிச்சு அதை யூஸ் பண்ணி இன்னொரு அளவு கண்டுபிடிக்கணும். இந்த படத்துல இந்த கிடைமட்ட கோடு போய் இங்க சந்திக்குது இல்லையா, இந்த புள்ளி இப்போ ஏபிசிடின்னு ஆல்ரெடி நம்ம குறிச்சிட்டதுனால
இதை ஈன்னு குறிச்சுக்கலாம். இந்த பிடியோட அளவும் இந்த சியோட அளவும் சமமாக தான் இருக்கும். சரிங்களா? இப்போ இதில் 2 செங்கோண முக்கோணம் எதுன்னு பாருங்களேன். ஏபிடிங்கிறது ஒரு செங்கோண முக்கோணம், ஏஇசிங்கிறது ஒரு செங்கோண முக்கோணம். இதில் நம்மளுக்கு ஏபி அளவில் தான் தெரியுங்கிறதுனால ஃபஸ்ட்டு எந்த செங்கோண முக்கோணத்தை எடுத்துக்கலாம்னா ஏபிடி எடுத்துக்கலாம். ஸோ செங்கோண முக்கோணம் ஏபிடியில் அப்போ எதிர்பக்கம் இருக்குது, நீ அடுத்துள்ள பக்கம் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ எதிர்பக்கம் அடுத்துள்ள பக்கத்தை வச்சு வரக்கூடிய தீட்டா என்ன தீட்டானா டேன் தீட்டா. தீட்டாக்கு பதிலாக 60 டிகிரி இருக்கிறதுனால டேன் 60 டிகிரி ஈக்குவல் டு எதிர்பக்கம் என்னன்னா ஏபி பை அடுத்துள்ள பக்கம் என்னன்னா பிடி. இப்போ டேன் 60 டிகிரியோட மதிப்பு √3 ஈக்குவல் டு ஏபியோட மதிப்பு என்னன்னா 60 பை பிடியோட மதிப்பு என்ன அப்படின்னா வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ பிடின்னு வச்சுக்கலாம். இப்போ பிடியை இங்கே கொண்டு போயிட்டு இங்கே இருக்கக்கூடிய √3 இங்கே கொண்டு வந்துருங்க. இங்கே வகுத்தல் இருக்கிறது இங்கே போகையில் பெருக்கல் ஆயிரும். இங்கே வந்து பெருக்கல் இருக்கிறது இந்த பக்கம் வரும்போது வகுத்தல் ஆயிரும். ஸோ 60 பை √3 வரும். ஸோ 60 நம்மளால √3 வகுக்க முடியாதுங்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை விகிதப்படுத்துறதுக்காக மேலேயும் √3 கீழேயும் √3 பெருக்கிக்கலாம். √3 × √3 பகுதியை விகிதப்படுத்துறது. இப்போ √3 × √3 3 நாய்க்கும் இல்லையா? ஸோ அதுக்காக இப்போ 60 × √3 60 √3 பை √3 × √3 என்னன்னா 3. இப்போ 3ஐயும் 60ஐயும் கேன்சல் பண்ணுங்க, 20ன்னு வந்துடும். ஸோ பிடியோட அளவு எவ்வளோன்னு வந்திருக்குன்னா 20 √3ன்னு வந்திருக்கு. ஸோ இதை இப்படியே வச்சுங்க. இப்போ அடுத்த செங்கோண முக்கோணம் எடுத்துக்கலாம். இதில் பிடியோட அளவு 20 √3னா ஈசியோட அளவும் அதே 20 √3 தான் இருக்கும். ஏன்னா இது ரெண்டும் ஈக்குவல் சைஸ். ஏன்னா இதுக்கு இடைப்பட்ட இடைவெளி இங்கே கீழே பார்த்தீங்கன்னா அதே அளவு தான் இருக்கும், மேலே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இடைப்பட்ட, ஏன்னா ரெண்டுமே செங்குத்தாக தானே இருக்குது. ஸோ இடைப்பட்ட இடைவெளி சமமாக தான் இருக்கும். ஸோ இப்போ எந்த செங்கோண முக்கோணம் எடுத்துக்கலாம்னா ஏஇசி எடுத்துக்கலாம். ஸோ செங்கோண முக்கோணம் ஏஇசியில் இதுலேயே பாருங்க எதிர்பக்கம் ஏஇ நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும், ஈசி தெரியும். அதனால என்ன தீட்டா எடுக்கலாம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு tan தீட்டாவே எடுத்துக்கலாம். ஸோ tan தீட்டாக்கு பதிலாக 38 டிகிரி இருக்கிறதுனால tan 38 டிகிரி ஈக்குவல் டு எதிர்பக்கம் என்னன்னா ஏஇ பை அடுத்துள்ள பக்கம் என்னன்னா ஈசி. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்து சிடியை ஹெச்ன்னு குறிச்சு இல்லையா? ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஈபியோட அளவு என்னவா இருக்கும்னா ஹெச்சாக இருக்கும். நம்மளுக்கு ஏஇ தெரியாதுல்ல. ஸோ ஏஇ கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். இந்த டோட்டல் லென்த்து 60, இதுலேருந்து இது வரையில் ஹெச்னா இந்த அளவு எவ்வளவா இருக்கும்? இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணணும். ஸோ இந்த 60லேருந்து ஹெச்சை கழிச்சா எது கிடைக்கும்னா ஏஇ கிடைக்கும். ஸோ ஏஇ என்னன்னு குறிச்சிக்கலாம்னா 60 - ஹெச். இந்த 60ங்கிறது இந்த டோட்டல் லென்த்து. சரிங்களா? ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. பாருங்க, இதில் tan 38 டிகிரியோட மதிப்பு வந்து கொஷின்லேயே கொடுத்துருப்பாங்க. அதை வந்து இதில் அப்படியே பிரதியிட்டுக்கலாம். இப்போ 0.7813 ஈக்குவல் டு ஏயோட அளவு என்னன்னா 60 - ஹெச் பை ஈசியோட அளவு பார்த்தீங்கன்னா பிடியோட அளவு என்னவோ அதே தான் ஈசியோட அளவு. ஸோ ஈசிக்கு பதிலாக என்னன்னு போட்டுக்கலாம்னா 20 √3 போட்டுக்கலாம். என்ன ரீசன் அப்படின்னா ஈசியும் பிடியும் சமம். சரிங்களா? ஈசியும் பிடியும் சமமாக இருக்கிறதுனால பிடிக்கு என்ன அளவு இருக்குதோ அதைவே நம்ம ஈசிக்கும் பிரதியிட்டுட்டோம். இப்போ என்ன பண்ணணும்னா இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்னென்னு வந்துடும் 0.7813 × 20 √3 ஈக்குவல் டு 60 - ஹெச்னு இருக்கும். ஸோ இதை ஃபுல்லாக பெருக்கணும். எப்படி பெருக்கிறதுனா 0.7813 × 20 × √3 மதிப்பு 1.732 ஈக்குவல் டு 60 - ஹெச்னு எழுதிக்கணும். முதல்ல இதை மல்டிப்ளை பண்ணுங்க. 0க்கு ஒரு 0 போட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 3s are 6, 1 2 is 2, 2 8s are 16, ரிமைண்டர் 1, 2 7s are 14 + 1 15. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 4 டிஜிட்ஸ் இருக்கிறதுனால பின்னாடி இருந்து 4 டிஜிட்ஸ் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். இந்த 0க்கு வேல்யூ இல்லை. ஸோ 15.626 15.626 × 1.732 ஈக்குவல் டு 60 - ஹெச்னு இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் இது ரெண்டையும் பெருக்கணும். பாருங்கள், 15.626ஐயும் 1.732ஐயும் பெருக்கியிருக்கோம். பெருக்கிட்டு வர ஆன்சரில் இதில் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட்ஸ், இதில் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட்ஸ் இருக்கிறதுனால பின்னாடி இருந்து 6 டிஜிட்ஸ் தள்ளி பாயிண்ட் வச்சுட்டோம். இதில் வந்து நம்ம பாயிண்ட்டுக்கு அப்புறம் கூட இவ்வளோ டிஜிட்ஸே எடுக்கணுங்கிறதுல பாயிண்ட்டுக்கு அப்புறம் கூட 2 டிஜிட்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். தேர்ட் டிஜிட் 5ஐ விட கம்மியாக இருக்கிறதுனால இதை 06 அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ இதோட ஆன்சர் என்ன வந்திருக்குன்னா 27.06 ஈக்குவல் டு 60 - ஹெச்னு வந்திருக்கு. இப்போ நம்மளுக்கு ஹெச் தான் வேணும். ஸோ -ஹெச் இந்த சைடு கொண்டு வந்துட்டு
இந்த +27.06 அந்த சைடு கொண்டு வந்துடலாம். ஸோ ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு ஹோல் பார்ட் மட்டும்தான் இருக்குது. இதில் ஹோல் பார்ட் டெசிமல் பார்ட் ரெண்டுமே இருக்கிறதுனால இதில் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் இருக்கிறதுனால இதிலேயே பாயிண்ட்டுக்கு வச்சு நம்மளா 2 டிஜிட்ஸ் போட்டுட்டு தான் மைனஸ் பண்ணணும். இந்த மாதிரி எழுதி இங்கே மைனஸ் பண்ணிக்கங்க. 9 9 - 7 2, இங்கே 5 - 2 3 வரும். ஸோ H = என்ன ஆன்சர்னால் 32.94 மீட்டர். இந்த ஹெச்ங்கிறது எதை குறிக்குதுன்னா விளக்கு கம்பத்தோட உயரத்தை குறிக்குது. தேர்ஃபோர் விளக்கு கம்பத்தின் உயரம் ஈக்குவல் டு 32.94 மீட்டர். இதுதான் இதோட ஆன்சர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.